Saubhagya Home and Kitchen Appliances. Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. உலகெங்கிலும் இருக்கும் குமுதம் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ஜூன் மாத பலன்கள், கடந்த முறை மே மாத பலன்கள் கொடுத்ததில் ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணிங்க, நன்றி. வகையிலே இனி மாதம் ஆற வாரம் ஜூன் மாத பலன்களில் குறிப்பிடத்தக்க ஒரு கிரக பயிற்சிகள் நாம் பார்த்தோமேயானால், ஒரு வழியாக மே மாதம் சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சியெல்லாம் முடிஞ்சுது. இனிமேல் இதை பற்றி ஓட்ட மாட்டீங்கல்ல? ஓட்ட மாட்டோம். அவ்வகையில் ஜூன் மாதம் மற்ற கிரகங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது, யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகிறது, யார் யாருக்கெல்லாம் திருமண வாழ்க்கை கிடைக்கப் போகிறது, யார் யாரெல்லாம் குபேர சம்பத்துகளை அனுபவிக்க போகிறீர்கள் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதில் முதல் விஷயமாக சுக்கிரன் மேஷத்தில் இருக்கிறார், மிதுனத்திலே நம்மால் குருவும் சூரியனும் இருக்காங்க, அடுத்து கடகத்தில் புதன் இருக்கார், சிம்மத்தில் செவ்வாய் இருக்கார். இவங்க எல்லாருமா சேர்ந்து எந்த விதமான பலன்களை தரப்போகிறார்கள்? ராகுவும் கேதுவும் நகர்ந்துட்டாங்க. ராகு இப்பொழுது கும்பத்திலே, கேது இப்பொழுது கன்னியிலே. மொத்தமாக ஏதோ ஒரு பெருசாக ஒரு சம்பவம் நடக்க போகுது. என்னதான் நடக்க போகுதுங்கிறத ராசி ரீதியாக பார்த்து விடலாம். சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மாதம் எப்படி இருக்க போகிறது? ஜூன் மாத பலன்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே செவ்வாய், பாதகாதிபதி செவ்வாய், இது ஒன்று தான் பிரச்சனை. இது கொஞ்சம் பிரச்சனை தான். பாதகாதிபதி செவ்வாய் கேதுவோடு அமர்ந்திருக்கிறார். நான் ஏற்கனவே சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு பலன் சொல்லியிருந்தேன். என்னென்னா, ராசியில் கேது 7ல் ராகு வந்திருக்கார். சும்மா கிடையாது. இந்த ராசியில் கேது 7ல் ராகு வந்தால் என்ன ஆகும்? 7ல் இருக்கக்கூடிய ராகு பல விதமான சேட்டைகளை தருவார். when you become famous ஓவரா somebody will put camera. இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். 7ல் கேது பகவான் வந்தால் கூட பிரச்சனை இல்லை. திருமண வாழ்க்கையில் இடர்பாடுகளை தருவார், அவ்வளோதான். 7ல் ராகு வந்தால் இதை விட மோசமான ஒரு நேரம் எதுவும் கிடையாது. ஃபாரின் கூப்பிட்டு போயிடுவார். சந்தோஷமாக ஃபாரின் கிடைச்சா ஓடி போயிருங்க. ஃபாரின் கிடைச்சா ஓடி போயிருங்க. அது எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் சரி, தயவுசெய்து போயிடுங்க. ஆனால் 7ஆம் வீட்டிலே ராகுவை வைத்துக்கொண்டு இப்போ தான் பழைய பிரியா கவிதாலாம் ஃபோன் பண்ணுவாங்க. எக்ஸு 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 எல்லாம் ஃபோன் பண்ணுவாங்க. அன்பே வா அருகிலே, ஒரு அருகிலே வர வேணாம், நீ போ, நீ அருகில் வந்ததெல்லாம் போதும். ஸோ மனது என்ன ஆகுன்னா, அந்த பழைய காதலெல்லாம் நினச்சி டெய்லி நமக்கு ஒரு விஷயமும் இல்லைன்னா எதையாவது ஒன்று எடுத்து கவலைப்படுறதுக்காக இது எடுத்து கவலைப்படுறது. ஸோ அதனால் பழைய தொடர்புகள் மீண்டும் உயிர்ப்பிக்கப்படும். அது பக்கம் தயவுசெய்து போயிடாதீங்க. அது பக்கம் போகிறது ஒன்று தான், நீங்களே ஒரு கிணறு தண்டி அதில் குதிக்கிறதும் ஒன்று தான். நல்லா தானே போயிட்டுருக்கு குடும்ப வாழ்க்கை. எப்போ நீங்களே ஏன் அதுக்கு எடுத்துக்கிறீங்க? 7ஆம் வீட்டில் ராகு பகவான் வரும் பொழுது எண்ணங்கள் பலவாறாக அலையும். உங்களால் சும்மாவே இருக்க முடியாது. அதுதான் பெரிய பிரச்சனையே. இதில் ராசியை பாதகாதிபதி செவ்வாய் வர உடம்புலே இருந்த ரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை உருவாக்குவார். கோர்ட்டு, கேஸு, வாதம், பம்பு வழக்குகள்லாம் வரும் இந்த மாதம். இந்த மாதம் ஏதாவது ஒரு கேஸு, ஒரு ஒரு டெஃபமேஷன் மாதிரி பண்ணியிருக்காங்க சார், அவதூறு வழக்கு போட்டான் சார், அவன் ஏற்று வீட்டுக்காரனை சண்டை போட போனேன், அவன் இந்த மாதிரி பண்ணிட்டான் சார், அந்த மாதிரி. தயவுசெய்து விட்டுருங்க, சண்டையத்தோடு விட்டுருங்க. சண்டையை தொடர்ந்தீங்கன்னா அது மிகப்பெரிய சண்டையாக மாறிடும். செவ்வாய்னா கலகக்காரர், செவ்வாய்னா சண்டைக்காரர். இப்போ சண்டைக்கு சண்டை சண்டை சண்டை, நீங்களே அமைதியாக போனால் கூட உங்கள் எதிரி என்ன சொல்லுவான்? ஏய் விட்டுடுறா, முடியாது, வா சண்டை செய்யலாம். என்னமோ பார்க்குக்கு போகலான்னு கூப்பிட்ற மாதிரி சண்டைக்கு போகலான்னு கூப்பிடுவாங்க. அதனால் சண்டைக்கெல்லாம் வேண்டாம். புத்திசாலிகள் சண்டை விருப்பதில்லை. நண்பர்களே, ஒரு விஷயம் சொல்லுகிறேன், மனதில் எழுதி கொள்ளுங்கள். ஒரே ஒரு உயிரை கூட கொல்லாததால் தான் அவர் மகாவீரர் என்று அழைக்கப்பட்டார். மகாவீரர்னா யார் சொல்லுங்கள்? மகாவீரர், அது எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. மகாவீரர் அப்படின்னா அவர் ஒரு காட். அவர் அந்த மகாவீரரை ஏன் நம்ம மகாவீரர்னு சொல்கிறோம்? இப்போ அலெக்சாண்டர் மகாவீரர், மாவீரர்லாம் சொல்கிறோம். அப்போ மாவீரன் அலெக்சாண்டர்லாம் சொல்கிறோம். மாவீரன் வேறு, மகாவீரன் வேறையானா? மாவீரன்கிறவன் 10 பேரை கொலை பண்ணுறவன். மகாவீரருங்கிறவர் யாரையுமே கொலை பண்ணாதவர். அதனால தான் ஒரு மகாவீரர். அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. உலகின் மிகப்பெரிய வீரம் அகிம்சைங்கிறாங்க. அகிம்சை தான் உலகின் மிகப்பெரிய வீரம். அப்போது சிம்மராசிக்காரர்கள் இந்த மாதம் செவ்வாய் உட்காந்து வம்பு கழுத்து சண்டைக்கு வா வான்னு கூப்பிட்டாலும் நீங்கள் சண்டைக்கு போகக்கூடாது. என்ன தான் இங்கே போடா,
உன் கூடலாம் சண்டை போட்டு என் டைமை வேஸ்ட் பண்ண நான் விரும்பலன்ட்டு போயிடணும். 2 கூடிய புத பகவான் 12இல் மறைகிறார். ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ரத்தத்தை சுண்ட வைக்கிறார். ரத்தம் சுண்டி போயிடுது. அனிமிக் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வெட்டுக்காயம், குத்து, சிராய்ப்பு போன்ற பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும். விபத்து, ராசியில் வருகின்ற செவ்வாய் என்ன தருகிறார்? விபத்தை தருகிறார். தேவையில்லாத விபத்து. ஏதாவது ஒன்று பண்ணுறீங்க அப்படின்னா அந்த விபத்து வந்துடும். விபத்து வராத மாதிரி உடம்பை பத்திரமா பார்த்துக்கணும். நீங்கள் வண்டி பொறுமையாக ஓட்டணும். ஆக்சிடென்ட் என்றால் என்ன என்றால், நாம் இன்னொரு மேலே இடித்தான அது பேர் ஆக்சிடென்ட் தான், இன்னொருத்தர் நம்ம மேலே இடித்தான அது பேர் ஆக்சிடென்ட் தான். ரொம்ப ஜாக்கிரதையாக எப்பொழுதும் விழிப்புடன் இருக்க வேண்டும். அடுத்த 11ஆம் இடத்துல சூரியனும் குருவும், 5 கூடிய குரு, ராசியாதிபதி சூரியன். பாப்பா சூப்பர், பிரமாதம். பெரும் புகழ் கிடைக்கும். இந்த டாக்டர் பட்டம் வாங்கிறது, இந்த மாதிரி இந்த பட்டம், இந்த மாதிரி கலைமாமணி, இந்த மாதிரியான விருது, கவிமாமணி, இலக்கிய மாமணி, எல்லா விருதுகளும் உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும். ஏன்னா 11ஆம் இடம் என்பது என்ன? இந்த லாபஸ்தானம். இந்த லாபஸ்தானத்தில் 5 ப்ளஸ் ராசியாதிபதி சூரியனும் இருக்கும் பொழுது புத்திர பிராப்தி உண்டாகிறது. குருவே தன் சொந்த வீட்டை பார்க்கிறார். குரு பார்வை கோடி புண்ணியம். அந்த குரு தன் சொந்த வீட்டை பார்க்கும் பொழுது என்ன ஏற்படுகிறது? கண்டிப்பாக குழந்தை பிறப்பு என்பது கன்ஃபார்ம் ஆகிறது. அதனால் சிம்மராசிக்காரர்கள் இந்த மாதம் ஃபுல்லாக சிரிச்சிட்டே இருக்க போகிறீங்க, மகிழ்ச்சியோடு இருக்க போகிறீங்க. முக்கியமாக மனைவியோடு இருக்கிற சண்டைலாம் சரியாக போகுது. சுக்கிரன் 8இல் மறைந்தவர் இப்பொழுது 9ஆம் வீட்டிலே வந்திருக்கிறார். வள்ளல் குணம் வரப்போகிறது. அள்ளி தரப்போகிறீர்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க இந்த மாதம். 100க்கு 70 மார்க். Saubhagya Home and Kitchen Appliances. Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online.